முதல்ல நமக்கு இந்த 7.5 சனி, கண்ட சனி, பாத சனி, ஜென்ம சனி, இந்த சனினால வரக்கூடிய பாதிப்புகள். ஏன்னா சனியினுடைய குருநாதர் தான் பைரவர். அதனால இந்த பைரவ வழிபாடு நம்ம வீடுகள்ல, இல்லங்கள்ல செய்யும்போது கண்டிப்பாக வீட்டுல நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வணக்கம் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு. டாக்டர் சதீஷ் ராஜா, அஸ்ட்ராலஜர். நம்ம அபூர்வாஸ்ல இந்த பைரவருடைய முறைகளை பின்பற்றுவதும், பைரவ வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பான விஷயத்த நமது அபூர்வாஸ் நிறுவனம் நமக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறது. அப்பேற்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவ விளக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பைரவ விளக்கை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நமக்கு இந்த 7.5 சனி, கண்ட சனி, பாத சனி, ஜென்ம சனி, இந்த சனினால வரக்கூடிய பாதிப்புகள். ஏன்னா சனியினுடைய குருநாதர் தான் பைரவர். அதனால இந்த பைரவ வழிபாடு நம்ம வீடுகள்ல, இல்லங்கள்ல செய்யும்போது கண்டிப்பாக வீட்டுல நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த பைரவருடைய இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த பைரவருடைய திரி, மிளகு திரின்னு சொல்லுவாங்க அந்த திரி, அப்புறம் ஒரு விளக்கு, வெண்கல விளக்கு, அப்புறம் பைரவருடைய ஒரு எந்திரம் ஒன்று உங்களுக்கு உள்ள இருக்கும். ஸோ இந்த பைரவருடைய எந்திரத்தை வைத்து, அதன் மீது இந்த விளக்கை வைத்து, அதன் மீது பஞ்சகிருத அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான எண்ணெய்கள், பைரவ எண்ணெய்ன்னு பேரு. அந்த எண்ணெயை விட்டு இந்த திரியின் மூலமாக வீட்டில் விளக்கேற்றும் பொழுது வீட்டில் சகல செல்வ ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாக உண்டு. ஒரு வீட்டிலையும் இந்த விளக்கை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். சனிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றுவது சிறப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வீட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வுன்னு சொன்னா இந்த பைரவர் விளக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம அபூர்வாஸ்ல அழகா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீங்க வீட்டில் எளிமையா பயன்படுத்துறதுக்கு இந்த முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா 9 திரி இருக்கும், விளக்கு இருக்கும், எந்திரம் இருக்கும். பஞ்சகிருத எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் வெற்றியையும் சுபிக்ஷத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நன்றி.